நிஜமாக எங்கள் வீட்டில் யாருமே டவுரி வாங்கலை. எங்கள் வீட்டுக்காரர் வாங்கலை, என்னோட சிஸ்டர் ஹஸ்பண்ட் வாங்கலை, என் தம்பிக்கு கல்யாணத்துக்கு நாங்கள் கேட்கவே இல்லை. இதே மாதிரி எங்கள் பெரிய தலைமுறையும் பெரியப்பா சித்தப்பா யாருமே வாங்கலை. ஸோ இது ஒரு ஃபேமிலி. இப்போ எங்கள் ஃபேமிலி அடுத்து எனக்கு ஒரு பையன் இருக்கான், பொண்ணு இருக்கான். இதே கான்செப்ட் தான். 5 பைசா தரமாட்டோம், சொல்லி கேட்கவும் மாட்டாங்க எங்கள்கிட்ட. தைரியமாக சொத்தை பிரித்து கொடுத்துருவோம். சொத்து நிறையா இருக்குது, 2 பேரையும் நல்லா படிக்க வச்சாச்சு. அப்புறம் என்ன, ஒரு காலத்தில் சதி வந்து இப்போ எப்படி சொல்ல நார்மலாக இருந்துச்சு, உடன்கட்டை ஏறுறது. இப்போ அது நார்மலாக இல்லை. ஏன்னா அட் அ டைம் எல்லாரும் அது வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓகேன்ட்டாங்க. அந்த யங் விடோ வந்து சேர்த்து எரிக்கிறது வந்து நார்த்தெல்லாம் இன்னுமே அவங்களுக்கு கல் இருக்குது, கோயில் இருக்குது. அந்த பொண்ணு ரொம்ப அதை தெய்வமாக வழிபடுறாங்க. ஆனால் இப்போ வந்து சிரிக்க தான் செய்வாங்க. ஹஸ்பண்ட் இறந்துட்டா நீங்கள் இப்போ சூசைட் ட்ரை பண்ணி பாருங்கள், ஏமா அப்படி தான் கேட்பாங்க. அதனால் ஒரு காலத்தில் சதி வந்து லா கொண்டாந்தாங்க, நின்றுச்சு. ஆனால் சொசைட்டி அக்செப்ட் பண்ணனால தான் அது நின்றுச்சு. இப்போ லா கொண்டாந்துட்டாங்க, சொசைட்டி இதை ஒத்துக்கவே இல்லை. அதனால் டவுரி கண்டினியூ ஆகிட்டுருக்கு. நம்ம தான் தப்பு பண்ணுறோம். டவுரி கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு. கேட்காதீங்க, கொடுக்காதீங்க, கேட்காதீங்க. இல்லை பிள்ளைய வரி கொடுக்க ரெடியாக இருங்க, கம்பி என்ன ரெடியாக இருங்க. ஓகே, கேட்குறவங்க கம்பி என்ன ரெடியாக இருங்க, கொடுக்குறவங்க பிள்ளைய கொடுக்க ரெடியாக இருங்க.